சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் குடியிருப்பு மிகுந்த சேதமடைந்து எப்பொழுது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் காணப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் தங்குவதற்கு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் 4 பிளாக்குகள் கொண்ட குடியிருப்புகள் கட்டப்பட்டன. கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட குடியிருப்புகள் தற்போது மிகுந்த சேதமடைந்த நிலையில் ஆங்காங்கே மேற்கூரை மற்றும் பக்கவாட்டு சுவர்களில் பிளவு ஏற்பட்டு எப்பொழுது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையிலும் குடியிருப்பை சுற்றி புதர்கள் மண்டி கிடப்பதால் விஷ ஜந்துக்கள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர் குடியிருப்பு வாசிகள். நிறைய இடிஞ்சிருக்கு, இங்கே கம்பி எல்லாமே பேர்ந்துருச்சு, ஜன்னல் உடஞ்சிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே உடஞ்சிருச்சு. அதே மாதிரி கம்பி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸ்ட்ரீட் லைட் கிடையாது, ஒழுங்காக எரிய மாட்டேங்குது. அப்புறம் வீட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இடிஞ்சு தான் இருக்குது. எல்லாமே கரெக்டான இல்லை, இடிஞ்சிருக்க மாதிரி பேர்ந்து நிற்கிது. அதை நம்ம தான் தட்டி விட்ற மாதிரி இருக்குது. இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது திட்ட அறிக்கை தயார் செய்து குடியிருப்பு வீடுகளை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். ரஷ்யாவில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக -8 டிகிரி செல்சியஸ் குளிர் நிலவி வருவதால் பல்வேறு பகுதிகளில் பனி படர்ந்து காணப்படுகிறது. இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. கடும் பனிப்பொழிவு நிலவி வரும் நிலையில் குடியிருப்பு பகுதிகளில் ஹீட்டர்கள் முறையாக செயல்படவில்லை. இதன் காரணமாக அங்குள்ள மக்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகினர். இதுகுறித்து அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி குடியிருப்பு பகுதிகளுக்கு மீண்டும் ஹீட்டர்களை செயல்பட செய்தனர். ஹீட்டர்கள் செயல்படாமல் போக காரணமான 3 நபர்களையும் அதிகாரிகள் கைது செய்தனர். தனியார் நிறுவனம் ஒன்று அதிகப்படியான வெப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள குடியிருப்புகளுக்கான பைப்லைனை துண்டித்தது விசாரணையில் தெரியவந்தது. இதுகுறித்து விசாரணை தொடங்கியிருக்கிறது.